குருவே சரணம், குருவின் திருப்பாதம் போற்றி போற்றி. இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் கர்மா பற்றி தான் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டே வரோம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த கமெண்ட் ஒரு சேனலில் உள்ளது. நான் யாரையும் குறைவாகவோ எதுவுமே சொல்லலை. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சார் திருமணம் நடக்க உணவு முறை கூற வேண்டும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. திருமணம் நடக்கிறதுக்கு என்ன உணவு சாப்பிட்டா எப்படிங்க திருமணம் நடக்கும்? இது எப்படி, எனக்கு இதை கேட்கலாமா இல்லை உங்ககிட்ட சொல்லலாமா அப்படிங்கிறதே புரியல. ஆனால் மக்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? அதே மாதிரி தான் இன்னொன்று அவரே கூறியிருக்கிறார் அந்த வீடியோவில். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும். தேங்காய் பூவும் தேனும் சேர்த்து சாப்பிட்ணும். இது ஏதோ ஒரு உண்மையான இதுவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு சண்டை போடாமல் எப்படி நம்மளால் இருக்க முடியும்? ஒரு புரிதல் வேணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் கோவப்பட்டாங்கன்னா இன்னொருத்தங்க அமைதியாக அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடணும். இதெல்லாம் பண்ணுனா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கும். முடிந்தவரை நல்ல வார்த்தைகளை, நல்ல ஒளி அலைகளை நம்ம வீட்டில் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் சண்டை சச்சரவுகளும் இருக்காது. வீட்டில் சுபிக்ஷமும் நன்றாக இருக்கும். நாயன்மார்கள் நிறைய பதிகங்கள் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருப்பதற்கு, திருமணம் விரைவில் நடப்பதற்கு நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க. மிக எளிய பரிகாரங்களை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு விளக்கு போடுங்க, அதுவே ரொம்ப நல்லது. கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது எண்ணெயோ இல்லது நெய்யோ இல்லை வேறு ஏதாவது அபிஷேகத்திற்கோ நீங்கள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் இருங்க. திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்கள். திருமணம் ஆவதற்கு அபிராமி அந்தாதி இருக்குது, அதை பாராயணம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பதிகங்களை படிச்சுட்டே வந்தீங்கன்னா கூடிய விரைவில் திருமணம் உங்களுக்கு நடைபெறும். அதே மாதிரி இன்னும் செல்வங்கள் நமக்கு செழிப்போடு இருக்கிறதுக்கு நிறைய பதிகங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து நம்மளோட முயற்சியை போட்டு நம்ம உழைக்கணும். பதிகங்கள் படிச்சுட்டே மட்டும் வந்தால் பத்தாது, நம்ம உழைப்பையும் சேர்த்து கொடுத்தால்தான் செல்வ செழிப்பும் கூடவே நமக்கு சேரும். இது அட்வைஸ் இல்லைங்க, உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். மக்கள் எப்பொழுதுமே விழிப்போட நாம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கு கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும். உங்களால் முடிஞ்சது திருக்கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அந்த கோயிலில் கேட்டுட்டு அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமா மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதை அந்த கோயிலுக்கு செஞ்சுட்டு வாங்க.